கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மறுபடியும் உங்கள் அனைவரை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தபடி ஏசிய அந்தியோகியா கிறிஸ்தவ சபை என்று சொல்லக்கூடிய நாராயணபுரத்தில் உள்ள சபையின் மூலமாக இங்கே பாஸ்டருமாவும் எங்களுக்கு உதவியாக ஷெரின் என்ற சகோதரியுமாக இருந்து இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை வல்லமையாக உபயோகப்படுத்தி உங்களிடத்தில் இடைபடும்படியாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வருகிறோம். இதற்காக ஒரு பாடலை பாடி ஜெபித்து அதுக்கப்புறமா கர்த்தருடைய செய்திக்குள்ளதாக நம்ம போக போகிறோம். ஒவ்வொரு பரலோகத்தை அடைய 18 படிகள் உண்டு என்பதை குறித்து பார்க்கும்போது இது 11வது படியில் நம்ம கால் வைத்திருக்கிறோம். 11வது படி என்ன என்பதை குறித்து பாஸ்டர்மா அவர்கள் உங்களுக்கு விளக்கி காட்டுவார்கள். அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபித்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், பெரியவர். இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொடுத்து வர்றதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய தீமையிலிருந்து இந்த கஷ்டங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்து உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதுமாய் கர்த்தாவே, நாட்களை வீணாக்காதபடி உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாற்றி கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை கேட்கவும் அதை அறிந்து அதை நாங்கள் உணவாக உட்கொள்ளவும் கிருபை தாரும். கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பேச போகிற மகளையுமாய் மறைத்து நீர் இடைப்படும். பாட போகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு அபிஷேகமாய் இறங்க நீர் கிருபை தாரும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை உண்டாகும்படியாக ஒரு பாடலை பாடப் போகிறோம். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா என்று சொல்லி இந்த நாட்களில் அபிஷேகம் தேவை. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல போகிறோம். அதுதான் கர்த்தருக்கு நம்ம கேட்கக்கூடிய அந்நிய பாஷைகளையும் வரங்களையும் கர்த்தருக்கென்று ஜீவிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், சாட்சியாய் ஜீவிக்கவும், அந்த சாத்தானையும் வெல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்படியான ஒரு வல்லமை நமக்கு தேவை. அதை குறித்து தான் சகோதரி பேசுவாங்க. அதை குறித்த ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். கர்த்தர் அந்த பாடல் மூலமாக இன்றைக்கு நம்மை அபிஷேகிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். Amen.
தலைவர்களை நிரப்பும், அக்னியின் அபிஷேக தலைவர்களை நிரப்பும். இன்றைய தினத்தில் நம்ம படிக்க போகிற காரியங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தை உடையவர்கள். அதை குறித்து தான் இன்றைய தினத்தில் பாஸ்டர் அவர்கள் நம்மிடத்தில் இடைபடுவார்கள். அது கர்த்தருடைய பட்டயமாக அந்த அக்னியின் அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்க போகிறது. அதை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் தான் நம்மளை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயித்ததான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் பாடுகள் கஷ்டங்கள் அநேகம் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக நம்ம இருப்போம். இப்பொழுது இந்த செய்தியை கர்த்தருடைய மகளாகிய தாசனாயமா சகோதரியிடத்தில் கொடுக்க போகிறோம். பாஸ்டர் அவர்கள் உங்களுக்கு அதை விடுவித்து உங்களுக்கு போதிப்பார்கள். கவனமாக கேட்போம். நம்ம ஸ்டெப்பில் ஒரு பருவத்துக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 11வது படியில் நம்ம இருக்கிறோம். கடந்த ஒவ்வொரு படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுபடியாக நாங்கள் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வந்துருக்கிறோம். இப்போ நம்ம வந்து 16வது ஸ்டெப்பில் இருக்கிறோம். அபிஷேகிக்கப்பட்டவங்க. அடுத்தது சாட்சி வாழ்க்கை. அபிஷேகிக்கப்பட்ட சாட்சியான வாழ்க்கை இருக்கணும். அதை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்கள் பிடிச்சு வைக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே சப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சப்பா. இந்த வேளையில கர்த்தாவே சப்பா நீங்க பேசுங்க ராஜா, நீங்க பேசுங்க தகப்பனே சப்பா. இதோ தகப்பனே சப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சப்பா. அடுவே சப்பா உமக்கு வாயாக நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. யூஸ் பண்ணுங்க தகப்பனே சப்பா. நீங்க எதை விரும்புறீங்களோ கர்த்தாவே சப்பா அதை கர்த்தாவே சப்பா நாங்கள் மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக சப்பா கேட்கிறவங்களுக்கு அது பிரயோஜனப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க ராஜா. நாங்க கேட்போம் தகப்பனே சப்பா. சத்தியத்தை அறிந்த தகப்பனே சப்பா. உங்களுடைய இந்த வசனத்துபடியாக நம்மளுடைய சப்பா எல்லாரும் அபிஷேகம் கர்த்தாவே சப்பா. மோசஸ் கேட்டாரு தகப்பனே சப்பா. எல்லாரும் அபிஷேகப்பட்டா எவ்வளவு நலமா இருக்குன்னு சொன்னாரே தகப்பனே சப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே சப்பா எல்லாரும் அந்நிய பாஷை அபிஷேகம் நிறைக்கப்படத்தக்கதான கிருபை நீங்க தாங்க தகப்பனே சப்பா. இதை கேட்கிற அத்தனை பேர் கர்த்தாவே சப்பா அந்நிய பாஷை அபிஷேகத்தை அடுவே வரத்தக்கதான உடைய அபிஷேகத்தை வைங்க தகப்பனே சப்பா. கேட்க தவேசப்பா இதை முழுமையாக கேட்டு முடியறதுக்கு அடவேசப்பா உடைய அபிஷேகம் அவன் நிரப்பத்தக்கதாக நீங்க உதவி செய்ய. நீங்க கிருபை நடத்திக்க தகப்பனேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வெளிப்படுங்க. நீங்களே பேசுங்க ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ராஜா உடைய மகிமை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மூடிக்கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கும் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ அபிஷேகப்பட்டவங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பில் போகும்போது நம்ம வந்து 11வது ஸ்டெப்பில் ஒரு அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானத்தை குறித்து பேசணும். ஞானஸ்தானத்துக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு வரும். அதே போல் ஏன்னா அன்னைக்கு அபிஷேகப்பட்டதை இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது கர்த்தர் வந்து அபிஷேகத்தை அந்நிய பாஷை அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றி நம்மளை சாட்சியாக வாழ வைக்கிறார். ஏன் அபிஷேகம் வேணும்? அபிஷேகம் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் என்ன? இதை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அந்த அபிஷேகத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். சரி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வர்ற போது நீங்க பலன் அடைவீங்க. அப்பதான் நம்ம சாட்சியா நிற்க முடியும். எங்க உலக கடைசி வரையும் நம்ம சாட்சியா நிக்கணும்னா, மரண வரையும் நம்ம சாட்சியா நிக்கணும்னா நமக்கு பரிசுத்த பலன் நமக்கு வேணவே வேணும். பரிசுத்த அபிஷேகம் நமக்கு வேணவே வேணும். இப்போ அந்த பரிசுத்த அபிஷேகம்னா நிறைய பேர் விழுந்து போறதுக்கு சான்ஸ். எல்லாம் பண்ணமையா ஒளி செய்வோம், இவ்வளவுதான் இருக்கும், எவ்வளவு நம்ம மூலமா அதிசயம் அற்புதம் நடக்கும். ஆனா கடைசி நாட்கள்ல விழுந்து போறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஆனா பரிசுத்தாவி நம்ம இருந்துன்னா நம்ம விழுந்து போக மாட்டோம். ஏன்னா பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்து நம்மளை பலப்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கன்னு இது முன்னே பார்த்தாங்க. சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டிருக்க நாம் எல்லாருமே
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ளவே வேணும். சர்வாயுகத்தை நம்ம வச்சிருக்கோம், ஆனா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதை பரிசுத்தாவின் செய்வார். ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அந்த சர்வாயுகத்தை மட்டும் இல்ல, நம்ம பரிசுத்த அபிஷேகம் இருந்தா தான் ஞானமா வேகமா நடக்க முடியும். ஏன்னா பரிசுத்தாவே நம்மளை கொண்டு நடத்துவார். சரி, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா எபேசியர் 1 13-14. எபேசியர் 1 வசனத்தை பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இதுல என்ன சொல்றாங்க, நம்ம சாட்சியா வாழும்போது வாழலாம். முதல்ல நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்போ ஆண்டவருக்குள்ள வந்தீங்களோ, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ள எப்போ நீங்க வந்தீங்களோ அப்பவே உங்க மேல சார் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். நம்ம நினைச்சுவோம், அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் நினைச்சுக்கிறோம். கர்த்தர் முதல்ல ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு வைக்கிறார். உங்க மேல ஒரு அபிஷேகம் வச்சு நீங்க செய்யுங்க, பரிசுத்த ஆவியில அவருக்குள்ள முத்திரை போடப்படுறீங்க. உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து நீ ஏன் உள்ள சொல்றாரு. ஏன்னா உங்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ரத்தத்தை சிந்தி உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறேன் சொல்றாரு. பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் வச்சோம். கர்த்தர் நம்மளை மீட்கும்படியா அவர் சொல்றாரு, என் ரத்தத்தால் உங்களை நான் வாங்கியிருக்கிறேன், அதனால நீ என்னுடையவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சீல் வைக்கிறார். இது என்னோட பிள்ளை, இது என்னோட வகை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல ஒரு சீல் வச்சு என்ன சொல்றாரு, இப்படி யார் யார் மேல சீல் வச்சாரோ அத்தனை பேரையும் நான் மீட்பினால எடுத்துக்கிறேன் சொல்றாரு. என்னுடைய வருகை வரும்போது, என்னுடைய மீட்பின் நாள் வரும்போது உங்களை எடுத்துட்டு போயிடுவேங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த முத்திரை, இந்த அபிஷேகம். 10 ஆண்டு நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நீங்க எப்போ விசுவாசி ஆன போது ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நீ என்னோட பிள்ளைன்னு சொல்லி உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு முத்திரை கொடுத்தாரு. ஆனா நிறைய பேர் அந்த முத்திரை அடிச்சு போட்டுறாங்க, அதனால தான் நீ விழுந்து போடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, சரி இந்த முத்திரை ஆண்டவருக்கு கொடுக்கறனால தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம சொந்தம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் விட்டு என்ன வாழ்க்கை சரி ஆண்டவர் விட்டு போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னோட கூட இருந்தா உன்னை நடத்துவேன் சொல்ற. சரி, நம்ம இந்த ஞானஸ்தான டைம்ல நான் சில காரியங்கள் சொன்னேன், ஞானஸ்தானங்கிறதுல சொன்னேன். இப்போ அபிஷேகங்கிறதுலையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த அபிஷேகம் வேற இந்த அபிஷேகம் வேற. அப்புறம் சொல்லுவாங்க, அது என்ன அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுது, முதலே அபிஷேகம், அப்ப நாங்க எதுக்கு அபிஷேகப்படணும்? அது இல்லை, மறுபடியும் நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது அந்நிய பாஷை அபிஷேகம். அந்நிய பாஷை பேசும்படியான ஒரு அபிஷேகம் உங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா அவசியம். ஆனா எப்போ மீட்கப்படும் அப்பயே நம்மளுக்கு அபிஷேகம் இருக்குல்ல, அது போதும் நினைக்கக்கூடாது. சரி, இப்ப ஞானஸ்தான பக்கம் நான் டச் பண்றேன், நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. ஏன்னா எசேக்கியேல் 36 அதிகாரத்துல, ஏன்னா இன்னைக்கு பழைய ஏற்பாடுபடி நிறைய பேர் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்களே தவிர புதிய ஏற்பாடுபடி நீங்க ஞானஸ்தானம் வாங்கல. சரி, பழைய ஏற்பாடுபடி என்ன அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் 36 அதிகாரம் 25, 26, 27 கவனமா கவனிங்க. முதல்ல 25 வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நமக்கு சின்ன பிள்ளைய தண்ணி தெளிச்சாங்களா, தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா, அதை ஞானஸ்தானம் நம்ம சொல்றோமா? அப்படி சொல்ற ஞானஸ்தானம் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, உங்க மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களை முக்கிய எடுக்கல, சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களை அடைய அசுத்தங்களை எல்லா அசுத்தையும் நீக்கி உங்களை நரகலான எல்லா விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யற நடுவரே, நம்மளை சுத்தமாக்குறார் கர்த்தர். அந்ததுக்கான ஒரு ஜலத்தை தெளிச்சு, அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை நம்ம மேல தெளிச்சு ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு நம்ம மேல சுத்தமான ஜலத்தை தெளிச்சு, நீ ஏன் பிள்ளை, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தம், உன்னுடைய அசுத்தத்தை நான் நீக்கிட்டேன் அப்ப சொல்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. அப்போ
அந்த நாட்களை சொல்லி உங்களை வந்து ப்ராமிஸ் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்ட்ட எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உங்களை சுத்தமாக்கிட்டேன். ஆக்கிட்டு என்ன செய்யறாரு பாருங்க, அடுத்த வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. புது இருதயத்தை கொடுத்துறாரு நமக்கு. நவமான புதிய இருதயம், பாவமான பழைய கட்டட இருதயத்தை தூக்கி போடுறாரு. எனக்கு இருதயத்துல மகா திருடுறது கெடுறது ரொம்ப கெட்டதா பழைய வாழ்க்கையில் அப்படியே இருந்துச்சு. ஆனா எப்போ ஆண்டவர் நம்ம மேல ஒரு சுத்த ஜலத்தை தெளிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி சுத்தம் பண்ணி நமக்கு புது இதயத்தை கொடுக்கிறார் பாருங்க. புரியுதா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, இதுல உங்கள் உள்ளத்துல புதிய ஆவியை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்ல. நான் அன்னைக்கு ஆவி பட்டுச்சேன், எனக்கு அந்நிய பாஷை வந்துச்சா? உங்களுக்கு அபிஷேகம் சொல்றீங்களா? அந்நிய பாஷை வந்துச்சா? இல்ல தானே? ஏன்னா அந்த ஆவி ஆண்டவர் நம்மள சுத்திகரிக்கலையா, இது ஏன் பிள்ளை அப்படின்னு சேர்த்து கொள்வேன். உங்களுக்கு நெத்தில சீல் போடத்தக்கதா உங்களை சீல் போட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை கொடுத்து நவமான இருதயம், முந்தி கல்லான இருதயம், பயங்கர கால யாருக்கு இறக்கப்படுறதில்ல, வெட்டு ஒண்ணு துட்டு ஒண்ணு பாருங்க, கண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பயங்கரது நம்ம இருதயம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்ம இருதயத்தை புதிய இருதயம், அந்த கல்லான கரண்டோட பயங்கரமா இருதயத்தை அப்படியே சரி சதியான இதயம் மாத்திர. இந்த உதாரணம் நம்ம பார்க்க போனா நம்ம சவுலை சொல்லுங்க. சவுலை யோசித்து பாருங்க. அந்த தமஸ்குக்கு போகும்போது ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்பி சவுலை மாத்திட்டார். சவுலை ஞானத்தை வாங்கிட்டாரப்போ. ஆனா அந்த நிமிஷமே சவுல் அப்படியே பண்ணிட்டார். அப்போ பண்ணிட்டார் அப்படியே அந்த நிமிஷமே. அப்போ அவருடைய பயங்கரமான இது இருந்துச்சு. அவருக்கு எல்லாத்தையும் வெட்டி போடு, எல்லாத்தையும் கொண்டு, யார் யார் கொண்டு எல்லாத்தையும் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் வீசி வெட்டினாங்க. ஸ்தேவானை கொல்லும்போது கல்வி எல்லாம் அனுப்பிச்சாரு. கல்வி கேட்கும்போது அவன் ட்ரெஸ் வெட்டுங்க வெட்டுங்க எல்லாம் கொண்டு கொண்டு கல்விக்கு போடுங்க வேடிக்கை பாருங்க. எத்தனை பயங்கரமான காரியம் செஞ்சிருந்தாரு. ஆனா எப்போ அவர் மேல ஆண்டவர் வெளிச்சத்தை வச்சாரோ, ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரோ, அதுதாங்க முதல் அபிஷேகம் அவருக்கு கிடைக்கிறது. முதல்ல வந்து என் ஆவியை உங்களுக்கு உள்ள வச்சுட்டு என்ன செய்யறாரு, புது இருதயம், பழைய மோசமான இருதயம், கல்லான இருதயம், கொலகார இருதயம், கெட்ட இருதயம், சட்டக்கார இருதயம் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, ஐயோ நான் பயங்கரமா இருந்தேன், நாங்க கூட சாட்சியை சொல்றேன், டைம் பத்தாது, எங்க வாழ்க்கையில சாட்சியெல்லாம் சொல்றேன், டைம் பத்தாது, அது இப்போ அது வேண்டாம். இப்போ பைபிள் ஸ்டடி டைம்ல சொல்ல முடியாது, மெசேஜ் டைம்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த சாட்சியெல்லாம் சொல்றேன். இப்போ பாருங்க, அப்போ எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவாங்க, நான் பயங்கரமா இருந்தேன், அப்படியே இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆனா மரணத்தை நோக்கி போனேன், ஆனா கர்த்தரின் மேல என்ன ஒரு அபிஷேகத்தை எடுத்திருந்தேன் பாருங்க. அதுதான் என்ன அபிஷேகம் ஆண்டு எடுத்துக்கொண்டான்னு சொல்லும் போதே நம்ம போய் ஞானத்தால் அறிய மாட்டோம், அந்நிய பாஷை அபிஷேகத்தை நிறைய அறிய மாட்டோம். ஆனா சவுல் அறிஞ்சாரா? ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த நிமிஷமே அந்த தமஸ்குல அவருக்கு மேல ஒரு வெளிச்சம் வந்து இயேசு பேசின அந்த நிமிஷத்திலேயே அவர் அப்படியே சாப்பிட்டாயிட்டார். கண்ணு பேரத்துல ஒன்னு சொல்றாரு, உன்னுக்காக அண்ணன் ஒருத்தர் வருவாரு, ஒரு கண்ணை தொடுவாரு, சுகமாக்குவாரு எல்லாம். ஐயோ ஒரு பயங்கரமானவன். ஆனா உள்ளவே பார்த்தா அப்படி சாப்பிட்டு பயங்கரமா அப்படியே சாதுவா இருந்தாரு. அந்த இருதயம் எப்போ வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த போச்சு. அப்போ அவருக்குள்ள ஒரு இதயத்தை அப்போ ஒரு ஆவியை கொடுத்தாரா? ஆனா அதுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானஸ்தானம் வாங்கி அபிஷேகிக்கப்பட்டார். அப்போ இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் ரெண்டு நீங்க கவனிச்சுக்கங்க. எனக்கு அப்பவே அபிஷேகம் நான் முடிவு வச்சேன், நான் நல்லா இருப்பேன் சொல்லாதீங்க. கர்த்தரா அபிஷேகம் அந்நிய பாஷை அபிஷேகத்துல வேணும். வரப்போ நாட்கள் அது ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கு. அதை பெனிஃபிட் உங்களுக்கு அப்புறம் வரும்போது சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் சரி புதிதான உங்க உள்ளத புதிதான ஆவியை கொடுத்து காட்டிட்டு கல்லான உங்க இதயத்துல இருந்து அதை தூக்கி போட்டுட்டு சரியான இதயத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு. அது மட்டும் செய்யல, அடுத்த வருஷம் சொல்லுங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்க கர்த்தர் இப்ப நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த புது இதயம் வந்துருச்சு. இந்த இதயம் என்ன செய்ய தெரியுமா? உடனே ஓ ஆண்டவரே நீங்க என்ன சொல்லி கேட்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க கட்டளைகளை கேட்கிறேன். அவர் சொல்றாரு, என் கட்டளைகளை நடக்கிறதுக்கும் என் நியாயங்களை கை கொள்றதுக்கும் அதன்படி செய்யவும் நம்மள வைக்கிறார். ஏன்னா நம்ம இப்ப நம்மளோட கர்த்தர்கள் வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு நிற்போம். ஆனா அடுத்து நம்ம ஸ்டெப்ல போகலைன்னா விழுந்து போவோம். உலகம் நம்மளை பயங்கரமான பயக்கினால உலகத்தின் ஒரு ஆசை பாசங்களை நம்ம வச்சுக்கொண்டு
சொந்த பந்தங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நம்ம பின்வாங்கி போவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நியாயங்களை நீங்க நடக்கணும், என் கட்டளை நடக்கணும், என் நியாயங்களை கைக்கொள்ளணும், அப்படி செய்யவும் உங்களை பண்ணுவேன் சொல்லிட்டு நிறைய அந்த வசனத்தை நீங்க அந்த சாப்டர் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, டைம் இருக்கும், தயவு செய்து டைம் இருக்கும் அது ஃபுல்லா வாசிங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு அது அழகா தெரியும். உங்களை உயர்த்துவேன்றாரு, உங்களை பெருக பண்ணுவேன்றாரு, உங்களை ஆசீர்வாதம் பண்றாரு, உங்க தேசத்துக்கு விஷயத்தை கொடுப்பேன்றாரு. நீங்க அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்துட்டு ஆனா என்ன சொல்ற தெரியுமா உங்களுக்கு, நான் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஆசையா இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன செய்யணும் சொல்றாரு. நான் உங்களை ரட்சித்து காத்து ஆசிரியத்தை காப்பே பெருகப்படுவேன்னு சொல்றாரு. ஆனா நாம் என்ன செய்யணுங்கிறத ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம தட்டி கடிச்சிடும். அடுத்து நீ என்கிட்ட வா, என்கிட்ட பாருங்க. 37ஆம் வசனத்தை வாசிங்க. 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எசேக்கியேல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சரி, நான் எல்லா ஆசிரியத்தையும் சாப்பிட வச்சுட்டேன், நீங்க வாசிச்சு பாருங்க, நிறைய வச்சுருக்கேன். ஆனா என்ன சொல்றாரு, இந்த இவ்வளவு ஆசிரியத்தை உங்களை தடுக்க நான் ரெடியா இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன செய்யணும், என்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். கேட்டாதான் கொடுப்பாரு. ஒரு தடவை நாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க சொன்னாரு, நீ கேளு நான் தரேன், இல்லைன்னு தரேன். அடுத்த நீ கேட்கற நான் கொடுக்கல. கத்த சொல்ற, நீ கேட்கற நான் கொடுக்கல, நீ கேளு நான் தருவேன், நான் எல்லாம் வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். அப்ப சொல்ற, நான் நீங்க கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, அனுக்கிற சொல்லி அவர் என்னிடத்துக்கு விண்ணப்பம் பண்ணணும். அப்ப என்ன செய்வாங்க, மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சரி, மந்தை பெருக பண்றது போல நம்மள ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அதான் சொல்றாரு. ஆனா நாம என்ன செய்யறது தெரியுமா, மத்தேயுல போட்டு பாருங்க, மத்தேயு 20:30 எவ்வளவு தூரமோ உன்னை கூட்டி சேர்க்க ஆசைப்பட்டேன் நமக்கு சொல்றாரு. நான் ரொம்ப உன்னை கூட்டி சேர்க்கணும், உன் கூட வச்சுக்கணும் ஆசைப்பட்டு உனக்கு இவ்வளவு பிளஸிங் தந்துட்டே இருக்கிறேன், உன் காதல பேசிட்டே இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யற, கேட்க மாட்டேங்கிற, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:37 வசனத்துல, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் நம்ம கூட்டி சேர்க்க எவ்வளவு ஆசைப்படுறாரு, எவ்வளவு கொடுக்குறாரு, நமக்கு நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் பிரச்சனைகளும் தந்துட்டே இருக்கிறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம், ஆண்டு பேச்சு கேட்க மாட்டோம். ஆண்டு கொடுக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சோதனைன்னு வந்துச்சு வச்சுக்கங்களேன், ஐயோ அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், அவ்வளவுதான் போயிடுவோம். நடத்துறாரு, நான் கூட்டி சேர்க்க எவ்வளவு தூரமோ வச்சிருக்கிறேன், ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட வர மாட்டேன்றீங்க, என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க, என் கடையில் நடக்க மாட்டேன்றீங்க. அடுத்தது என் பேச்சை கேட்கறதுக்கும் என் கட்டளை நடக்கிறதுக்கும் அடுத்தது அப்படியா உங்களை வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கத்தரை பேச்சை கேட்கறதுல, கத்தரை கட்டளை நடக்கிறதுல அப்படி செய்யவும் மாட்டோம். ஆனா கத்தர் சிலரு தம்முடைய பரிசுத்தாவியை நம்ம மேல கொடுத்து, அப்பதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு பலன் இல்லை, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்மளால எத்தனிக்க முடியல, அதனால தான் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தாரு. அது பத்தாது, நமக்கு இன்னும் பெரிய பெரிய காரியங்களுக்கு வரும், பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது பரிசுத்த அபிஷேகம்னு ஆண்டவர் நமக்கு தர்றாரு. பாருங்க இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு செய்யும் போது பாருங்க, ஆதியாகமம் 12:1 வசனத்துல ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்ற. நீங்க பாத்தீங்க தெரியும், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12:1 வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. காண்பிக்கிறதுக்கு போ அப்படின்றாரு. சரி, இப்போ அப்போஸ்தலர் 7:3 வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. முதல் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்களே மீனிங் சொல்ல போறீங்க. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாம் சொன்னாரு. அதே நேரத்துல அப்போஸ்தலர் 7:3 பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இப்ப சொல்லு, முதல்ல என்ன சொல்ற, ஆதியாகமத்துல நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ அப்படின்றாரு. இப்ப வா,
இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தயவுசெய்து சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நான் சொல்றேன், மகள்கிட்ட சொல்றேன், நீ கடைக்கு போய் வாங்கிக்குவாமா அப்படின்றேன். அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ மட்டும் போ. இப்போ மா என் கூட வாமா, அப்போ என்ன அர்த்தம்? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல ஆபிரகாம் சொல்றாரு நீ போன்னு சொன்னாரு. ஆனா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுதி ஓகே ஆண்டவரே சொல்லி இவ்வளவோ அவருக்கு இருந்துச்சு. ஆடு மாடு நிறைய எதிர்ச்சி, ஜனங்க இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க தம்பி பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க, பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உடனே கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். நான் ஞானத்தானங்கிறதுலயும் உங்களுக்கு இதே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னனால நான் இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு திருப்பியெல்லாம் இந்த ஸ்டெப்ல தான் நம்ம புதுப்பிக்கிறோம். புதுப்பிச்சு மறுபடியும் நம்ம தாண்ட போற தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அதனாலதான் பண்ண அப்ப சொல்ற நீ காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னாரு. ஆனா ஆபிரகாம் கால் எடுத்து வச்சு கிளம்பும் போது என்ன சொல்றாரு? நீ வா. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்துட்டு நீங்க அந்த காரியம் கர்த்தர் சொல்ற காரியத்தை கீழ்ப்படிந்து செய்ய போகும்போது இது எவ்வளவு பயங்கரமா இருக்கு, அது எப்படி நடக்க முடியும், இதெல்லாம் யார் செய்ய முடியும் அப்படியே நம்ம யோசிச்சுட்டோம்னா நம்ம அங்கேயே உட்காந்துருவோம். ஆனா கர்த்தருக்கு தெரியாதா? நம்மளுடைய கஷ்டம் தெரியாதா? நம்ம எவ்வளவு பிரச்சனை தெரியாதா? நிச்சயமா தெரியும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போன்னு சொன்னோடனே நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே ஆண்டவர் சொல்றாரு அது வாமா நான் கூட வரேன். அப்போ 2 ஸ்டெப் போனோடனே கீழ்ப்படிதல பாக்குறாரு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு விரும்புறது கர்த்தர் தம்முடைய கீழ்ப்படி. நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் நான் உன் கூட வரேன், நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனை நான் இருக்கணும் தொடங்கி. அப்போ நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு கர்த்தர் நம்ம கூடவே வர்றேன்னு சொல்றாரு. அதனால தான் பாருங்க 2 வருஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் முதல்ல போன்னு சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? வான்றாரு. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தெரியுமா ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுவார். நம்ம சொல்லுவோம் ஐயோ என் சொந்தக்காரமா திட்டுவாங்களே, நான் எப்படி கர்த்தர் வருது, நான் எப்படி ஞானத்தால் அனுப்புறது, நான் எப்படி சர்ச்சை மாறுறது, நான் எப்படி அபிஷேகப்படுறது, ஐயோ அப்படி எப்படி தலைமையில வார்த்தை போட்டு உட்காந்துருப்போம். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் ஆட பார்த்துப்பாரு. சரி நீ பா கட்டு உங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்துப்பாரு. சேர்த்து சொல்றாரு நீ பா ஏன் கூட. அப்போ ஆண்டவரே நம்ம கூட இருக்கும்போது நம்ம பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நன்மையா மாத்திடுவார். கடந்து போற எல்லாம் பார்க்கும்போது சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு எப்போ வந்தாலும் நமக்கு நன்மையை தான் தர்றாரு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செஞ்சுட்டே இருப்பார். அதாவது நன்மையான யாவும் ஜோதியின் பிதாவை எடுத்து வருது. அப்போ கர்த்தர் சொல்ற நமக்கு நன்மையை கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப பாருங்க இப்ப நான் கர்த்தர் இப்ப நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உங்களுடைய என்ன சொன்னாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அன்னைக்கு அபிஷேகப்பட்டேன்னு சொல்லாதீங்க, சுத்த ஜலத்தால் கழுவிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. மறுபடியும் ஒரு ஸ்டெப்ல நீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பயங்கரமான உலகத்துக்குள்ள போறோம், ஓநாயுடுக்குள்ள போறோம். ஆனா சொல்றாரு ஓநாயுடுக்குள்ள போறோம், பயங்கரமான இடத்துல போறோம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், பிசாசும் தந்திரங்கள், பயங்கரமான காரியம், பிரபஞ்ச அந்தகார லோகம், எத்தனையோ போராட்டம் இருக்கு. ஆனா அத்தனையும் ஜெயிக்கணும் உங்களுக்கு சொல்றாரு ஆண்டவரே. சீஷருக்கு சொல்றாரு நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பேன், ஒரு சப்போர்ட்டர் வேணுங்க நமக்கு, என் கூட இருக்கிறதுக்கு ஜீசஸ் வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கு நான் போயிட்டு ஒரு சப்போர்ட்டர், ஒரு தேற்றவாளன், நம்மளுக்கு கம்ஃபர்டர் அனுப்புறாரு. அவர் வந்து நம்மள அழகா சொல்லி இந்த சைட் போங்க சரி. கத்துக்கு எவ்வளவு அழகா நம்ம நடத்துறான்னா பரிசுத்த ஆவியாளர் நம்மகிட்ட வேணும். அதுக்கு தான் சொல்றேன் அந்த பரிசுத்த ஆவியை பெறணும்னா ஆண்டவர் சமுத்திரம் காத்திருக்கணும். பாருங்க சீஷருக்கு சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப ஆண்டவரே இப்ப யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, இப்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. கர்த்தர் வந்து 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 ஆண்டவரே சிலுவையில மறிச்சு உயிரோடைச்சு 40 days 40 நாட்கள் ஆண்டவர் வந்து 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 ஜனங்களோட பேசி பேசி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க எடுத்துக்கொள்ள உத்தேசம் கொடுத்து அவர் அப்போ சொன்ன 3 பாருங்க அவர் பாடும் 40 நாள் அப்போ தரிசனம் ஆகி அவளை சப்போர்ட் பண்ணி கவலைப்படாதீங்க தைரியமா பலப்படுத்துறாரு. அப்புறம் சொன்னாரு போயிட்டார் 10 days 50வது நாள்
அவர் போய் 10 நாள் கழிச்சு நீங்க எனக்காக காத்துருங்க, நான் உங்களை பலப்படுத்த முடியாது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்புவேன். உடனே சீஷரும் வெயிட் பண்ணாங்க. எத்தனை நாள்? 10 நாள் வெயிட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கான்னு ஜெபம் பண்ணாங்க. அவ்வளவு பேருக்கு ஞானத்தை முழுகி ஞானம் சத்து கர்த்தாவே எங்களை அபிஷேகம் சொல்லி காத்திருந்தாங்க. கர்த்தர் சரி மேலிருந்து 50ஆவது நாள் ஆண்டவர் பெரிய அபிஷேகத்தை, அந்நிய பாஷை அபிஷேகத்தை கொடுத்தாரு, பயங்கரமான அபிஷேகத்தை கொடுத்தாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் எல்லாரும் யாருக்கும் தெரியாது, யார் பாஷை யாருக்குமே தெரியாது. பாருங்க 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். அவங்க பாஷையே தெரியாது, இவங்களே மீன் பிடிக்கிறவங்க, யாருக்கு எந்த பாஷையும் படிச்சிருக்கல. ஆனா வந்து பார்த்தவங்க அவங்க பார்த்தா இவன் கிரேக்க பாஷை பேசுறாரு, இவரு ஹீப்ரு பாஷை பேசுறாரு, வேற ஒருத்தர் பார்த்தா யூத பாஷை பேசுறாரு, அவர் வந்து லத்தீன் பாஷை பேசுறாரு, இப்படி எல்லாரும் வேற வேற பாஷை. ஆனா பேசுறவங்க அவ்வளவு மேம்பரும் ஆண்டவர் சீஷர் எல்லாரும் கர்த்தர் வந்து அநேக அபிஷேகத்தை பல பாஷையில பேச வச்சார். இன்னைக்கு நமக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். ஏன் தெரியுமா சொல்றாரு, நீங்கள் பெலனடையும்படிக்கு. அப்போ சொன்னாரு 8ஆம் வசனம் என்ன சொல்றது? நீங்கள் பெலனடையும்படிக்கு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் எனக்கு சாட்சியா நிற்பீங்க, அதுக்கு தான் நீங்க பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும்ன்றாரு. 2:32 வசனம் சொல்லுங்க. 38 அப்போஸ்தலர் 2:38 வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த அபிஷேகத்தை நீங்க பெறணும்னா கண்டிப்பா மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். ஆண்டவர் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு, கர்த்தாவே நான் உங்க சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுடைய சமுதாய காத்து என்ன அந்நிய பாஷை அபிஷேகத்துல நீங்க என்ன அபிஷேகிங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவரே நமக்கு அபிஷேகிக்கிறார். சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. ஞானஸ்தானம் வாங்குங்க, ஆண்டவர் உங்களை பரிசுத்த அபிஷேகத்துல உன் நிறைச்சு நினைப்பார். நீங்க ஞானஸ்தானம் வாங்குறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், அப்புறம் எப்படிங்க பரிசுத்த அபிஷேகம் கிடைக்க முடியும் சொல்லுவாங்க. நான் ஒண்ணும் வேண்டாம், அத எங்க பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கடைக்கு போனா இட்லி சட்னி சாம்பார் கொடுப்பான், இட்லி சட்னி சாம்பார் கொடுப்பான் சொல்றாங்க. சரி இட்லிக்கு எவ்வளோ வேலை, எவ்வளோ சட்னி சாம்பாருக்கு அப்போ ஃப்ரீ அப்படின்னாங்க. எங்கள் பாஸ் சொல்லுவாங்க, சரி எனக்கு இட்லி வேணாம்ப்பா சட்னி சாம்பார் மட்டும் கொடு அப்படின்னு கேட்பான். கேட்டால் கொடுப்பானா? நிறைய பேர் தான் நான் ஞானத்தெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு அபிஷேகம் மட்டும் வேணும், எனக்கு எல்லா பெனிஃபிட் வேணும், எல்லா பலன் வேணும். கிடைக்குமா? கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா படிப்படியா நமக்கு முன்னேறி போகும்போது நம்ம பரலோக ராஜ்யத்தை சந்தோஷமா நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஞானஸ்நானம் வாங்க. ஞானஸ்நானம் கண்டிப்பா எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றே ஆகணும். சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால நீங்க அங்க ஒரு போட்டாச்சு, இங்க ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுத்து நீங்க முத்திரை போடப்படுவீங்க. உங்களை நினைச்சேன் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி மீட்பின் நாளுக்காக இந்த பரிசுத்த ஆவி நீங்க துக்கப்படுத்தவே கூடாது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்வது இந்த பரிசுத்த ஆவியை 4:30 வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்த ஆவி வாங்கிட்டு பிறகு நிறைய பேர் தப்பு செய்வோம். அப்போ பரிசுத்த துக்கப்படுவார். துக்கப்படும் இருப்பாரா? யோசித்து பாருங்க. சரி, நான் உங்களை கேட்கிறேன், இப்போ எங்க வீட்டுல வரோம், ஒரு வீட்டுல வந்து ஜீசஸ் உட்காந்துருக்காரு, அங்க கெட்டதான் நடக்குது, உட்பாருங்க உள்ள இருக்க மாட்டேன். இப்போ என் இதே சுத்தமா இருக்க வரைக்கும் தான் ஏசப்பா உள்ள இருப்பாங்க, பரிசுத்த ஆவியார் உள்ள இருப்பாங்க. என் இருதயத்துல மகா கேள்விடுத தப்பெல்லாம் எண்ணிட்டு தப்பா பேச பரிசா உள்ள இருப்பாங்களா? போயிடுவாங்க. அப்ப போயிட்டு உங்களுக்கு என்ன மீட்பு கிடைக்கும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி பலம் கிடைக்கும்? அப்புறம் வியாதி தான், கஷ்டம் தான், கண்ணீர் தான், பிரச்சனை தான்.
நான் சொல்லலைங்கிற பைபிள் சொல்லுது. அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெருபடிக்கு உங்க இதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை நடத்தும். பாருங்க, இப்ப வந்து சில சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். என்ன நன்மை கிடைக்கும்? முதலாவது யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவி நம்மகிட்ட வந்துட்டாருன்னா அவர் என்ன செய்வாரா? பாவத்தை குறிச்சு பேசுவார், நீதியை குறிச்சு பேசுவார், நியாயத்தை குறிச்சு. நம்ம தப்பு செய்வது அது பாவம், இதெல்லாம் அநியாயம் செய்யாத, இது சரி, இது தப்பு, உள்ளத்துல உட்காந்து ஆண்டவர் பரிசுத்த அபிஷேகம் நடத்துவது நமக்கு வந்து பேசிட்டே இருப்பார். ஆண்டவர் நம்ம கூடவே பேசுவார். நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவர், நம்ம கூடவே உள்ளேருந்து பேசிட்டே இருப்பாரு. இப்படி போ, அந்த மாதிரி போ, அப்படி போ. அப்ப என்ன கத்து சொல்றேன்? எப்படி சொல்லி எதை குறிச்செல்லாம் பேசுவார் அவரு? நம்ம தப்பு செய்யும் போது தப்பை குறிச்சு பேசுவார், அநியாயம் பண்ணும்போது அதன் நியாயத்தை குறிச்சு பேசுவார். பாருங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை மட்டும் இல்ல, எனக்குள்ள இருந்தா நான் தப்பு செஞ்சேன் என்ன உணர்த்துவாரு. அதே மாதிரி ஏன் கண்டு முன்னாடி யாராவது தப்பு செஞ்சா அதை உணர்த்த சொல்லுவார். போய் சொல்லு, அவங்க செய்யற தப்பு, நரகத்துக்கு போயிடுவாங்க, வியாதிக்குள்ள போயிடுவாங்க, வேதனைக்குள்ள நடப்பாங்க, சாபத்துக்குள்ள போயிடுவாங்க. சொல்லு சொல்லு, அவங்கள போய் எச்சரி என்னகிட்ட சொல்லுவார். எனக்குள்ள பரிசாட்சி, உங்களுக்குள்ள பரிசா விஷயம் தான் உங்க குடும்பத்துக்காக நீங்க நிக்கலாம். கத்தோடு சொல்லி பாருங்கப்பா, பரிசா என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பரிசா விஷயம் வந்துச்சுன்னா அவரு நியாயத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் பாவத்தை கண்டித்து உணர்த்தி நம்மள சரியான வழியில் நடத்துவார். சரி, ரெண்டாவது பாயிண்ட் 1 யோவான் 2:27. First John 2nd chapter 27th verse. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருக்கு. அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் என் உடம்புல, என் மனசுல, எனக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருந்துச்சுன்னா எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. எது தப்பு, எது சரி, எது பாவம், ஏன்னா எனக்கு தான் சொல்லிட்டே இருக்கிறாரே, ஆண்டு பேசுறாரே. அப்ப நானே ஆட்டோமேட்டிக்காவே நல்ல பாதையில போயிடுவேன். அப்ப கர்த்தர் சரி, எனக்கு ஒரு கூடவே இந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி எனக்கு கைட் பண்றதுக்கு ஒரு சரி பண்றாரு அவரு. பாருங்க, அவரு சொன்ன பிரகாரம் நடக்கணும். நான் சொல்லுவோம், என் மனசாட்சி சொல்லிச்சு, ஆனா நான் நினைச்சேன் இப்படி கொஞ்சம் தப்பு தான் செஞ்சு பார்க்கலாமே யோசிச்சேன். அப்ப அடிதான் ஆண்டவர் அடிப்பார். ஆண்டவர் அடிக்க வேண்டியதான், வியாதி வரும், சாப்பிடும். ஓகே, பாருங்க, அவர் சொன்ன அபிஷேகம் நமக்குள்ள வந்து அந்த சத்தத்தை கேட்டு நடக்கணும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வச்சு போதிக்கும். அது போய் சொல்லாது, பசிமாது, அது போய் சொல்லாது. அவர் சொன்னபடியே. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இராது, உண்மையாக்குது, பொய் அல்ல. அது போதிச்சபடியே அதை நினைச்சிருக்கீங்க. பாருங்க, ஆண்டவரே அது என்ன சொல்லிச்சோ அதுல நீங்க நினைச்சிருங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை யாரும் மோசம் பண்ணவே முடியாது. பாருங்க, உங்களை யாரும் முந்தின வருஷம் வாசிங்க, உங்களை யாரும் வஞ்சிக்கவே முடியாது. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நம்மளை மோசம் பண்றதுக்கு வர்றவங்களே அவங்கள குறிச்சு இருக்க. அப்ப நம்மளை யார் வரும்போது ஆண்டு சொல்றேன், இது சரி கிடையாது, இவங்க பேசாத, இவங்க ஏமாத்துறாங்க, அங்க பெரிய பிரச்சனை இருக்குது, போகாத போகாத போகாத, இந்த சரி வா வா வா. அப்ப என்ன மோசம் பண்ண யாராவது வந்தா ஆண்டு இப்படி சொல்லித்தர, அவர் போதிக்கிறபடியே நடக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு, ஏசாயா பாருங்க, அவர் என்ன சொல்லுவாரா மாட்டேன், ஏசாயா 30:21. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, நம்மளை யாராவது ஏமாத்த வரும்போது நம்மள என்ன சொல்லுவாங்க, நீ அப்படி போ இப்படி போ, அந்த தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, நம்ம காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. பரிசுத்த விஷயத்துல விட்டோம்னா, நான் தப்பு செய்து இந்த சைடு கொஞ்சம் போலாமே,
இப்படி இப்படி திரும்பலாமா அப்படின்னு நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது என்ன செய்யணும், வழி இதுவே, இதுல நடவுங்கள் அப்படின்னு சொல்ற சத்தம் என் காதுல கேட்கும். அப்ப என்ன செய்வாரு, என்னை யாராவது மோசம் பண்ண வரும்போது சுத்தவாரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வலது போகும்போது இடம் போகும்போது நான் சொல்ற அப்படி போ, நான் என்ன சொல்லணும் அந்த வழியில போ, அப்பதான் சரியான வழின்னு சொல்லுவாரு. நான் அந்த பேச்சை கேட்கணும், அது எனக்கு பொய் சொல்லாது. இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடத்தப்படும் போது அதை பொய் சொல்ல மாட்டேன். பரிசுத்தாவினர் நான் அந்த வழியில நடந்து போனா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் அழகா நடத்தி கொண்டு பரலோகம் வரைக்கும் சேர்த்துருவார். எனக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியுங்க. உங்க காதுல சத்தம் கேட்குதான்னு பாருங்க. கேட்க முடியாது, நீங்க பரிசுத்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது பரிசுத்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளா முடிய ஞானசாரம் வாங்குங்க. அப்பதான் ஆண்டவர் பரிசுத்த விஷயத்தை தருவார். நான் சொல்ல உங்க கையில இருக்க வேதமே சொல்லுது, பைபிளே சொல்லுது. அடுத்தது பாருங்க, யோவான் 16:13-14. ஆண்டவர் நம்மளோடு பேசுறது மட்டும் இல்ல, நம்ம காதுல சத்தம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம நடத்துவார். எப்படி நடத்துவார் பாருங்க, 16:13-14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கத்துற நமக்கு சத்தியத்தில் நடக்க முடியும், நம்ம நடத்துவார். கரம் பிடிச்சு நடத்துவார், நம்மள எல்லாத்தையும் போச்சு நடத்துவார். இந்த பிரச்சனை வந்து தெரியுமா, அவங்களுக்கு பிரச்சனை வந்து தெரியுமா, இப்படி போய்தான் ஆச்சு இந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கிளியரா பேசி நம்மள கரம் பிடிச்சு நடத்துவாரு. வரலாறு கத்துற அது மட்டும் இல்ல, நீ இப்படி போனா உன்னோட பிளஸிங் அங்க இருக்குது, நீ இப்படி செஞ்சா இந்த மாதிரி வரப்போற காரியங்களை கூட நம்ம கிட்ட பேசுவாரு. பேசி நம்மளை எச்சரிச்சு அழகா நடத்துவாரு. அடுத்தது பாருங்க, நாம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஏன்னா ஆவியா நமக்குள்ள இருக்கும்போது, ஐயோ ஆண்டவரே தோத்திரம், நல்ல வேலை இப்படி சொன்னீங்க, நான் கர்த்தரை கிருபையா நடந்தேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம செய்யறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, சங்கீதத்துல பாருங்க, சங்கீதம் 143 பாருங்க அழகா சொல்றாரு. Psalms 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மள சரியான செம்மையான வழியில, சூப்பரான வழியில நம்மள அழகா நடத்திட்டு போவார். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த வாழ்க்கையை கொஞ்சம் பின் வாழ்க்கை திரும்பி பாருங்க. நாங்க அடிக்கடி நினைப்போம், ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த பாதை பயங்கரமா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம், வலதுபுறம் இடதுபுறம் எவ்வளவு பிரச்சனை, ஆனா எங்களுக்கு ராஜ பாதை. எங்களுக்கு நாங்க லைஃப்ல பார்க்க போனா வலதுபுறம் இடதுபுறம் நாங்க திரும்பி பார்த்தோம் அவ்வளவுதான். ஆனா நினைச்சு பார்ப்போம், ஆனா எங்களுடைய பாதை மட்டும் ராஜ பாதையா இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு அவ்வளவு அருமையான ஒரு ராஜ பாதையை கொடுத்து எங்களை நடத்துறாரு. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்றாரு, உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு டெய்லி போதிச்சு நடத்துவேன். அதுதாங்க சொல்றது, டெய்லி அதிகாரம் எழுந்திருச்சு, ஆண்டவரே இந்த நாளை உங்க கையில ஒப்படைக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுங்க, இந்த நாள்ல என்னை கரம் பிடிச்சு நடத்துங்க. காலையில அதிகாரம் எழுவி ஆண்டவர் சமுத்திர கொஞ்ச நேரம் உட்காந்துங்க, செபிங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு காதுல கேட்கும். அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும், எப்படி போகணும், நீங்க எதை நடத்தணும், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்கு நீங்க நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு போதிச்சு நடத்துற வாழ்க்கையில நம்ம போகும்போது நம்ம சந்தோஷமா ஆசமா ஈஸியா பரவத்தை அடைஞ்சிடலாம். அப்ப ஆண்டவரே என் நுகம் மெதுவா இருக்குன்னு சொல்லுவார், அவருடைய நுகத்தை எடுத்து நம்ம போக முடியும். இப்ப கர்த்தர் பாருங்க, இந்த நாட்கள்ல பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்று கர்த்தருக்குள்ள நம்ம வாழணும்னு ஆச்சரிப்போம். இப்ப நம்ம இந்த ஸ்டெப்ல கடந்து வரணும், நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தணும் கர்த்தர்கள். ஆனா அநேகர் சிலங்க விழுந்து போய், ஏன் இந்த இடத்துல திருப்பியும் ஒரு ஞானத்தானது வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஏன்னா மத்தேயு 7:22 நினைச்சிருக்காங்கன்னா, நல்ல ஆண்டுகள் வந்தவங்க தான், நல்ல அபிஷேகம் நிறைஞ்சவங்க தான், நல்ல தீர்க்கத்தை சொன்னவங்க தான், நல்ல சோமான வரலாம் கொடுத்தவங்க தான். ஆனா மறுபடியும் என்ன தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் டைம்ல நான் உங்களை அறியலேன்ட்டு போயிட்டு ஆடுவோம். ஏன்? எனக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லாம செஞ்சுட்டாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. வசிங்க மத்தேயு 7:22-23. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி,
கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் கொடுத்த கிருபை, ஆசீர்வாதம், வரம் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும். அடுத்தது என்ன சொல்றது? அக்கிரம சிந்தைக்காரர். என்ன சொல்றது? பெரியவர்கள் வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம செய்கைக்காரர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இதயத்துல, உள்ளான வாழ்க்கையில யாருக்கு தெரியாம நினைச்சா கூட அக்கிரம சிந்தைக்காரரேன்னு சொல்லுவார். அதனால அந்த வார்த்தையை கேட்காதபடிக்கு 7:21 என்ன செய்யுங்க? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கணும்னா கர்த்தருடைய சித்தத்தோடு செய்கிறவன் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அந்த சித்தத்துக்கு என்ன கேட்டு நம்ம தெரியும்னா பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் இந்த வழியில போறோமா, ஒவ்வொரு நாளும் கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க வாழ பழகிட்டீங்கன்னா உங்க வாழ சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நடந்துதான் இருக்கும். ரொம்ப ஈஸியான வாழ்க்கை இருக்கும். எதை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாம் ஆவியாரை பார்த்துக்க. ஏன்னா ஆவியார் வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்ப ஆவியார் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார், நம்மளை பரலோகத்தை கொண்டு சேர்ப்பார். சரி, கர்த்தர் உங்க எல்லாருக்கும் பரிசுத்த அபிஷேகத்தை காரணம் தரணும், ஆண்டவர் நடத்தணும். நீ கண்டிப்பா எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பலத்தினால நம்ம பரலோகம் போய் சேரணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போய் சேரணும்னு நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கர்த்தர் ஆசிரியக்கணும். ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கர்த்தரை கர்த்தாவே இயேசுப்பா, எங்கள் ஜனங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இன்னும் அறியாம இருக்கிற ஜனங்களை உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவங்களுக்கு தெரியல சுவாமி, இன்னும் அவங்களுக்கு புரியல தகுப்பனேசப்பா. அவங்களுக்கு எப்படியாய் சொல்லி கொடுங்க ராஜா. அவங்களை எப்படியாய் நடத்துங்கப்பா. என் சொந்த ஜனங்களுக்காகவும் என் தேசத்தின் ஜனங்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வர்ற தகுப்பனேசப்பா. அவங்களுக்கு எப்படி நீங்க போதிச்சு நடத்துங்க. தினமும் அவங்களை எப்படியாவது நடத்துங்கப்பா. நடத்தி உடைய ராஜ்ய சோதரவாளியாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய சித்தத்தை நாங்க செய்யறதுக்கு எங்க சித்தத்தை சொல்லி கொடுங்கப்பா. நீங்க காதுல பேசுங்கப்பா. நாங்க வலது வழி சாயாத வழிக்கு ராஜா வழி இதுவே சொல்லி நடத்துங்கப்பா. நீங்க கரப்பிடிச்சு நடத்துங்கப்பா. ராஜ்யத்தை சோதனைக்க செய்யுங்கப்பா. தேவரேசப்பா, அறியாமல் ஜனங்களாடவேசப்பா நீங்க மன்னிச்சு அவங்களுக்கு எப்படி ஆயிருக்க தரவேசப்பா. ராஜ்ய சோதரவாளியாய் மாற்றி கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. அடவேசப்பா, அந்த சத்தியத்தை கேட்கிறவங்க அடவே முழுமையா யார் வாசிக்கிறாங்களப்பா, அடவே முழுமையா கேட்ட அத்தனை பேருக்கு ராஜா உடைய பரிசுத்த அபிஷேகத்தை தருபடியாக உடைய சகோதரி கெஞ்சுக்கிறோம் ஐயா. நீங்க செய்யுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுங்க, கிருபையா நடத்தி கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மெய்யான்கள் எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழிக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.